வணக்கம் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்ஜி ஏசியோட ரிமோட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம காட்ட போகிறதுல மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ரிமோட் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. அதாவது கன்வெர்டபுள், நான் கன்வெர்டபுள் மாடல்ஸ் எல்லாமே ரிமோட் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பழைய ஏசி வச்சுருந்துருக்கலாம், புது ஏசி கொண்டு அப்கிரேட் ஆகும் போது அதோட ரிமோட் ஃபங்க்ஷனும் பழைய ரிமோட்டோட ஃபங்க்ஷனும் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வெரி பண்ணி காட்ட போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஏசி பை பண்ண போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஓகே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்ஜி ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 4 ரிமோட் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5-in-1 கன்வெர்டபுள், 6-in-1 கன்வெர்டபுள், 4-in-1 கன்வெர்டபுள் சொல்லிட்டு கன்வெர்டபுள் உள்ள மாடலும் இருக்குது. நான் கன்வெர்டபுள் உள்ள ஒரு ரிமோட் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இதில் என்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 டைப் ஆஃப் ரிமோட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது 6-in-1 கன்வெர்டபுள் உள்ள மாடல். அதாவது 2023 புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மாடலில் ரிமோட் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 விதமாக நீங்கள் ஒரு ஏசியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5-in-1 கன்வெர்டபுள் மாடல். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசியை 5 விதமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதையும் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 விதமாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி 4-in-1 கன்வெர்டபுள் மாடலில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இயருக்கும் எல்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஏசியோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வருவாங்க. அதோட ரிமோட் கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ரிமோட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் கன்வெர்டபுள் டைப் மாடல். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏசியை எந்த விதமும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு மோட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மான்சூன், அதுக்கப்புறம் சம்மர்னு சொல்லிட்டு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ரிமோட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 2023 லான்ச் பண்ணியிருக்க 6-in-1 கன்வெர்டபுள் ஏசியோட ரிமோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் போன வருஷம் மாடலில் கொடுத்துருக்க எல்லா ப்ரோக்ராமும் இதுலையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6-in-1 கன்வெர்டபுள் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் ஓனா சொல்லிடுறேன் உங்களுக்கு. கம்ஃபர்ட் ஏர், அதாவது இந்த கம்ஃபர்ட் ஏர் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம ஏசியில் இருக்க ஏர் த்ரோ பண்ணும் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்லையோ ஸ்கின்லையோ படாத அளவுக்கு ஒரு ஆங்கிளில் மட்டும் அந்த ப்ளோயர் ஸ்டாப் பண்ணிடும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கம்ஃபர்டான ஒரு ஏர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கின் அலர்ஜி வீட்டில் இப்போ பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே டேரெக்டாக கூலிங் படிச்சு அப்படின்னா இந்த கோல்டு ப்ராப்ளம்லாம் வந்துடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் இப்போ ஏசியில் வைஃபை ஆப்ஷன் இருக்குது, மொபைல் மூலமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வைஃபை மாடல் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வைஃபை கனெக்ஷன் ஆகிடும். ரிமோட் மூலமா நீங்கள் ஏசியை பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் மூலமா கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன் இது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். மியூட் பட்டன் பொறுத்த வரைக்கும் இந்த பட்டனை 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏசியில் வர லைட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஹிடன் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அந்த லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவுண்டு வராத அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மியூட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. மோட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மான்சூன்னு சொல்லிட்டு நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் அப் பண்ணுறது லோ பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இந்த ஏரோ மார்க்கை செக் பண்ணி அதிகமாகவும் கம்மியாகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஃபேன் ஸ்பீடு. உங்களுக்கு ஃபேன் ஸ்பீடு அதிகமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேனோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ஏர் த்ரோ பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 6-in-1 கன்வெர்டபுள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ஏசி அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்கள் ரூம் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கூலிங் கொடுக்கும். உங்கள் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கூலிங் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டான ஏரை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 80% ஒரு 1 டன் ஏசி வச்சிருக்கீங்க, 1.5 டன் வச்சிருக்கீங்க அப்படின்னா 1.25 டன்னாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதான் 80% ரன் பண்ணிக்கலாம். கூலிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ரஸரோட ஸ்பீடு கம்மியாகும். அதனால பவர் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 80%, 60%, 40% கம்மியும் பண்ணிக்கலாம். ஒரு 10% கூலிங் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இங்கே 6-in-1 விராட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10% கூலிங் இன்க்ரீஸ் ஆயிடும். சீக்கிரமாக உங்களுக்கு ரூம் கூலிங் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைப்பர் கெப்பாசிட்டிங்கிறது நார்மல் மாடலில் ஒரு 90 நிமிஷம் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஆனால் இப்போ வந்திருக்க புது வருஷம் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
ஏசியோட ரிமோட் இப்போ அந்த ஹைப்பர் கெப்பாசிட்டி கூலிங் வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவா நீங்க எவ்வளவு நேரம் வேணா ரன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதுல கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த மோட்ல வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கரண்ட் பவர் அதிகமா எடுக்கும். அதனால ஒரு கொஞ்ச நேரம் போட்டீங்க அப்படின்னா நீங்க இப்பதான் வெளியே போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை வச்சுட்டு நார்மலா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா ரூம் கூலிங் ஆகும். அப்புறம் நார்மல் மோட் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது ஸ்விங் ஆப்ஷன். ஸ்விங் ஆப்ஷன்ங்கிறது இப்போ நம்ம 5 ஸ்டார் ஏசி வச்சிருக்கீங்க 1 டன்ல இல்ல 1 டன்ல 5 ஸ்டார் ஏசி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 4 வே ஸ்விங் கொடுத்துருப்பாங்க. அதாவது அப் அண்ட் டவுன், லோ அண்ட் மிடில்னு சொல்லிட்டு ரெண்டுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கீழே நீங்க பெட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டா கூலிங் வேணா அப் அண்ட் டவுன் வச்சுக்கலாம். இல்ல சைட்ல இருக்கீங்க, அது இப்போ சோஃபால உட்காந்துருக்கீங்க, அது ரூம்ல வந்து ஒரு சைடு பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஸ்விங் ஆப்ஷன் வைக்கும்போது அப் அண்ட் டவுனும் உங்களுக்கு ஸ்விங் ஆப்ஷன் இருக்கும், லோ சைடு அண்ட் லெஃப்டும் இருக்கும். உங்க ஏசில என்ன ப்ரோக்ராம் இருக்கு, அதாவது இப்போ நார்மலா 4 ஸ்டார் 3 ஸ்டார் ஏசில போயிட்டீங்க அப்படின்னா 1 டன்னாலும் 1 டன்னாலும் உங்களுக்கு வந்து 2 வே ஸ்விங் தான் கொடுத்துருப்பாங்க. 5 ஸ்டார் ஏசி தான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வே ஸ்விங் கொடுத்துருப்பாங்க. இதை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர், உங்க ரூம்ல எவ்வளவு டெம்பரேச்சர்ங்கிறத ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி காட்டும். அதான் அந்த ரூம் டெம்பரேச்சர்ங்கிற ஆப்ஷன். இது நம்ம பார்க்க போறது ஸ்லீப் மோட். அதாவது இப்போ நைட்டு நம்ம தூங்க போறோம், ஒரு 10 மணிக்கு வந்து இப்போ நம்ம தூங்க போறோம் அப்படின்னா நார்மலா நீங்க வந்து டைமிங் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 hour 2 hourனு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் எனக்கு ஏசி வந்து கூலிங் வேணாம், எனக்கு கம்மியாயிரணும் அப்படின்னா இந்த ஸ்லீப் மோட நீங்க செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூலிங் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிட்டே வரும். இப்போ ஒரு 24 டிகிரி செல்சியஸ்ல இப்போ நம்ம வச்சிருக்கோம், 18 இப்போ 24 வச்சிருக்கோம் அப்படின்னா 23 24 25ன்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகிட்டே வரும் ஸ்லீப் மோட பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைமர். இப்போ டைமர்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஏசி எப்போ ஆன் ஆகணும், ஏசி எப்போ ஆஃப் ஆகணுங்கிறதையும் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் ஏசி வந்து ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்கணும். அதாவது ஏசி சுவிட்ச் வந்து ஆன்ல இருக்கணும், மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிப்பரும் ஆன்ல இருக்கணும். ஏசி ஸ்டாண்ட் பை மோட்ல ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமிங்க்கு நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா ஏசி ஆன் ஆஃப் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 6 மணிக்கு இப்போ 6 PM ஆஃப்ல இருக்கு பாத்தீங்களா, இப்போ வந்து ஒரு 7 மணிக்கு உங்களுக்கு வேணும்னா அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஏசி வந்து அந்த டைம்ல கரெக்டா ஆன் ஆகி உங்களுக்கு ரன் ஆகும். அந்த ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் செட் பண்றதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா செட் கேன்சல் பட்டன் கொடுத்துருக்காங்க. செட் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்க கேன்சல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் மோடு. ஃபங்க்ஷனுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோ கிளீன் அண்ட் இயானிசர் மோட்னு சொல்லுவாங்க. ஆட்டோ கிளீனுங்கிறது நம்ம ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ், அதாவது ஒரு ஈரப்பதம் படியும் நம்ம ஏசிலேருந்து கூலிங் வரதுல அந்த பின்ஸில், அது வந்து நம்ம ஆட்டோ கிளீன் மோட் ஆப்ஷன் வச்சிட்டோம் அப்படின்னா ஏசி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேன் மோட்டர் உள்ள இருக்க ஃபேன் மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ்ல ரன் ஆகி உள்ள இருக்க அந்த ஃபங்கஸ் அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும். அதனால ஏசியோட கூலிங் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கூலிங் மாதிரி வரும். இல்லைனா அது வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கூலிங் வரது கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கு வந்து இந்த மோட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் டைனசஸ் அப்படிங்கிற ஒரு சென்சார் இதுல கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏசியில் ஏதாவது எரர் வருது அப்படின்னா சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி இந்த பட்டனை 3 செகண்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏசியில் வந்து அந்த இடத்துல பிளிங்க் ஆகும். அதாவது வந்து பீப்பர் சவுண்ட் வரும். அந்த சவுண்டை வச்சு அந்த சர்வீஸ் சென்டர்ல இருக்கவங்க என்ன இஷ்யூங்கிறத சொல்லிடுவாங்க. நீங்களே சரி பண்ற மாதிரினா உங்களை வந்து பண்ண சொல்லுவாங்க, இல்ல அவங்களே வந்து கரெக்டா பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு டைம் அலைஞ்சிட்டு இருக்க ப்ராப்ளம் இருக்காது. ஏசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, அந்த 6-in-1 கன்வெர்ட்டபிள் மாடல்ல மேக்ஸிமம் என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5-in-1 கன்வெர்ட்டபிள் மேக்ஸிமம் இதுல உள்ள எல்லா ஆப்ஷனுமே இதுலயும் கொடுத்திருப்பாங்க. இந்த கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன் மட்டும் கம்மி பண்ணிருப்பாங்க. அதாவது இப்போ இந்த ஏஐ கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மட்டும் இதுல இருக்காது. மற்றபடி எல்லா ப்ரோக்ராமும் இதுலயுமே கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5-in-1 கன்வெர்ட்டபிள்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏசி 5 விதமா கம்மியும் 4 விதமா கம்மியும் பண்ணிக்கலாம், ஒரு 10% கூலிங் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். அதான் அந்த 5-in-1 கன்வெர்ட்டபிள் மட்டும் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4-in-1 கன்வெர்ட்டபிள். அதாவது அந்த ஒரு ஏசி 4 விதமா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 100% இருக்க ஏசியை 80%, 60%, 40% கம்மி பண்ணிக்கலாம். ஆனா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த ஏஐ ஆப்ஷன் அவைலபிள் இருக்காது. ஆனா இதுல ஹைப்பர் கெப்பாசிட்டி ஹை கூல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சுங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு கூலிங் வரும். அதே 90 minutes தான் ரன் ஆகும். இந்த விராட் மோட்ல இருக்க பட்டன் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அன்லிமிட்டட். ஓகேங்களா, இதை 3 செகண்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் வேணா உங்களுக்கு வந்து ஹை கூலிங் கொடுத்துட்டே இருக்கும். ஆனா இந்த வந்து உங்களுக்கு 4-in-1 கன்வெர்ட்டபிள் பாத்தீங்கன்னா ஒரு 90 minutes தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அதுக்கு மேல யூஸ் ஆகாது. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா நான் கன்வெர்ட்டபிள் ரிமோட். இதுல கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் 6-in-1 கன்வெர்ட்டபிள் சொன்னேன் பாத்தீங்களா, மேக்ஸிமம் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன் எதுவும் வராது. ஆனா ஜெட் கூல், ஃபேன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த அடிஷனல் அந்த எப்படி சொல்றது ஸ்டார்டிங் மாடல்ல உள்ள இது ரிமோட் இது அதுல அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எல்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிமோட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இயர் பை இயர் ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிமோட்டோட
ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் பழைய ஏசிலேருந்து புதிய ஏசிக்கு அப்கிரேட் ஆகும்போது ஒரு சில ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் வேறு விதமாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இதில் வந்து பெரிய வேரியேஷன் இருக்காது. ஓகே, இந்த 4 ரிமோட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன் நான் ஃபுல்லாக வந்து 4க்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா, இந்த ஒரு 6-in-1 கன்வெர்ட்டபிள் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டில், சேம் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ரிமோட்லையுமே அவைலபிள் இருக்குது. ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏசியை பொறுத்தளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி வந்து இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங் உள்ள மாடலில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். ஃப்ரிட்ஜ் ஏசி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக நீங்கள் ஏசி வாங்கியிருக்கீங்க இல்லை வாங்க போறீங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். எனக்கு தெரியலனாலும் நான் கண்டிப்பாக கேட்டு கிளியர் பண்ணுறேன். ஆல்ரெடி எல்லாத்துக்கும் நான் கிளியர் பண்ணி தான் இருக்கேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது புதுசாக வீடியோ வேணும், இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் செக் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.